என்ன தெய்வ பிள்ளைகளே, தேவ கிருபையினால ஆமென் கிறிஸ்துவின் நாமத்தை இயேசு வாழ்ற ஜெப வீட்டில் வருகிற தீர்க்க சத்தத்தை கேட்பதற்காக வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆமென் இயேசு வாழ்ற ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பதாக. ஆமென். கட்ட பிள்ளைகள், விதவைகள், கைமண், இவர்களுக்கு கர்த்தர் தெய்வமாயிருக்கிறார். ஆமென். அதன்படி இங்கே ஒரு தெய்வ மனுஷனை குறித்து நம்ம நேற்று பார்த்தோம். யாரை குறித்து பார்த்தோம்? யோனா. அது அதுக்குறைய நான் விட்டுட்டு போனேன். அப்போ முற்பகுதியில் சொல்லப்பட்டிருக்கு, அதற்கு அவர் 4 எபிரேயன் சமுத்திரத்தையும் பூமியையும் உண்டாக்கின பரலோக தேவராய் கர்த்தரிடத்தை பயபக்தி என்றார். அப்போ இவருக்கு வரலாறு எல்லாம் உங்களுக்கு தெரியும், நான் சொல்ல வேண்டிய தேவை ஒன்றும் கிடையாது. ஆமேன். இந்த மனுஷன் ஒரு தீர்க்கதரிசி. யாரு? யோனா. அந்த மனுஷன் தான் இந்த வசனத்தை சொல்றாரு. எப்படி? நான் பருவத்தின் தேவனாய் கர்த்தர் பக்தி பயபக்தி உள்ளவன். ஒரு கப்பல்ல பெரிய இழப்பு, ஒரு பிரயாணம் பண்ணுற கப்பல் பெரிய இழப்பு, கப்பலே உடச்சி போகிற அளவுக்கு அங்கே பயங்கர போராட்டம், பயங்கர பிரச்சனை நடக்குது. சில வீட்டில் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஜெபிக்கும் போது எங்களுக்கு தெரியும், ஏதோ ஒரு சகோதரர் வாக்குத்தம் பண்ணப்பட்ட ஒரு மனுஷன் இருப்பாங்க. அந்த வீட்டில் பிரச்சனை ஒரு நாளும் ஓயாது, பயங்கர பிரச்சனை, எல்லாம் இழக்க வேண்டியது இருக்கும். ஏன் என்ன கூட எனக்கு சகோதரர் சொல்லுவார், நீ இப்படி ஊழிய வேண்டிய இருந்திருக்கிறா, அதனாலதான் நம்ம குடும்பம் இந்த பாடுபட்டுச்சு. ஏன்னா இந்த பாடுபடாமல் இருந்திருந்தா நான் என்னுடைய வாழ்க்கையில் இன்னைக்கு அநேகர் காசுவமாக இருந்திருக்க முடியாது. நாங்கள் எங்கள் குடும்பத்தில் இப்படிப்பட்ட ஒரு கிரியை, இப்படிப்பட்ட கர்த்தரை போதிக்கிற ஒரு ஆலயம், இப்படிப்பட்ட ஆண்டோருக்கு புரோஜனப்படுகிற ஈஸ்வரன் நாமத்தில் புரோஜனப்படுற ஒரு கிரியை அந்த வீட்டுக்குள்ள இருந்திருக்காது. ஏன்னா உலகக்குரிய விஷயத்தில் என்னுடைய தகப்பன ஒரு தலைவராக, அரசியல் கட்சி தலைவராக, ஒரு பாரம்பரிய சபை ஒரு நீக்கராக அவர் இருந்திருக்கலாம். ஆனால் இப்படிப்பட்ட கிரியை நடக்கிறது 2 விஷயத்தினாலும். ஆனால் கர்த்தர் என்னை கொண்டு இந்த மாதிரி காரியத்தை செய்வதற்கு தான் என் குடும்ப தரித்திரத்தின் ஓரமாய் போனது. தரித்திரம் அன்றோட ஆகாரத்துக்கே போஜனத்துக்கு கஷ்டப்பட வேண்டிய சூழ்நிலை வந்தது. ஏன்? அந்த இந்த யோனாவை போல நானும் ஒரு சுபா என் குடும்பத்துக்கு. இது என் சகோதரர் அடிக்கடி சொல்லுவார். இன்று அவர் 2 பேரும் அந்த ஊரை விட்டு போய் வெளியே இருக்கிறாங்க, என் சகோதரர்கள். நான் மட்டும் நாங்கள் இருத்தி கையில் வச்சு களி பண்ண போல வளைச்சி உடச்சி சுருட்டி சுக்குநூறாக்கி இன்னைக்கும் அழுகைக்கும் கண்ணீருக்கும் குறவே கிடையாது. பக்கத்தில் உள்ள 4 ஏதாவது இன்னைக்கு கொஞ்சம் சேற்றையும் கொஞ்சம் ஒரு பிடி மண்ணையும் ஒரு பிடி கல்லையும் வாரி எரிச்சுக்கிட்டே தான் இருக்கிறாங்க. அது எல்லாம் பொறுமையோடு கண்டுகொண்டு, காணாம இல்லை, கண்டுகொண்டு தாழ்மையோடு இருக்கும்படிக்கு கர்த்தர் என்னை கிரியை நடத்தி கொண்டிருக்கிறார். இந்த யோனாவை பாருங்க. இந்த யோனாவுக்கு அந்த பகுதியெல்லாம் நீங்க படிச்சு பார்த்துக்கோங்க. யோனா தீர்க்கதரிசன புத்தகத்தை எடுத்து படிச்சு பாருங்க. இந்த யோனாக்கு நான் படிச்ச ஒரு தீர்க்கதரிசி. அவன் என்ன செய்ய வேண்டியவன்? அவன் போட்டே தரிசிச்சு அவன் நிர்வகிக்க வேண்டியதுனால அவன் இந்த கப்பல்ல யாப்பா இந்த மக்கள் கேட்கிறாங்க. அவன் போற கப்பல் ஆடி நிற்கிறதுனால அவன்கிட்ட கேட்கும் போது அந்த வசத்தை அவன் சொல்றான் அவங்களுக்கு. நான் எபிரேயன் சமுத்திரத்தையும் பூமி உண்டான் பருவத்திலிருந்து பயபக்தி உள்ளவன். எப்பா யாப்பா இது செய்த? அப்போ அவன் கதையெல்லாம் சொல்றான் அவங்கள்ட்ட. நான் என்ன ஆண்டோடு இப்படின்னு போய் சொன்னாரு, நான் இப்போ தர்சிசுக்கு போகிறேன்,
இனி என்னப்பா பண்ணணும், அதுக்கு நாங்கள் என்னப்பா இந்த பாடுன்னு விற்கிறோம், உன் பேருக்கு தானப்பா சீட்டு உள்ளது கிடக்கு, ஒன்னாலதான் இது எங்க கப்பலுக்கு நடக்குது. நீ அப்படி இருக்கும்போது நாங்கள் என்னப்பா உனக்கு செய்யணும் கேட்கும்போது தான் இந்த மனுஷன் சொல்றாரு, அப்போ என்னப்பா செய்யணும், என்ன தூக்கி சமுத்திரத்துக்கு போடுங்க ஆமே அப்படின்ட்டாங்க. ஆனா அசல்ட்டா போடல. அந்த வசன பகுதியில் நீங்க நாக்கா படிக்கும்போது உங்களுக்கு தெரியும், அப்படியே பொறுமையோடு யோசிச்சுட்டு அவர்களும் பயபக்துள்ளவள் ஆகி இவரை தூக்கி சமுத்திரத்தில் போடுறான். அந்த சமுத்திரத்தில் போட்டதுக்கு அப்புறமும் அவங்க ஆண்டவர் சும்மா இருக்கல, அங்கேயே இந்த மனுஷனை காக்கும்படிக்கு ஒரு பெரிய மீனை உண்டாக்கி வச்சிருக்கான். அந்த மீன் வாய்க்குள்ளவன் தவக்குன்னு போயிட்டான். ஆனா அதை பெருக்க மீனுக்க வாய்த்துக்கோ இவரும் போகாம இருந்தா உலகத்தில் எத்தனை மீன் உண்டோ எல்லா மீனும் கொத்தி கொத்தி இந்த மனுஷனை சாகடிச்சிருக்கும். பாதுகாப்பு கிடையாது. ஆனா ஒரு மனுஷனுக்கு வாய்க்குள்ள போனால யாருக்கு சேஃபு? யோனாவுக்கு. இதை அறிந்து கொண்டவராக ஒரு மீனை கட்டில் கொடுத்து ஒரு மீனுக்கு வாய்க்குள்ள கொடுத்து அங்க அதை மீனுக்க வைத்துக்குள்ள இவருக்கு எடுத்து ஆண்டவரோட உறவாடுவார். அந்த வசனம் எல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமா இருக்கும். அப்படியே உறவாடி கொண்டு அங்கிருந்து தன்னோட நிறைவை பெற்று, இதே போல அநேக ஜனங்கள் இன்னைக்கு இந்த யோனாவை போற சூழ்நிலை இருக்கிறதுனால சில வீடெல்லாம் போட்டுக்கிற வேதனை நிமித்தமாக என் நிமித்தமாக நான் என் சாட்சி சொன்ன மாதிரி, ஏன்னா நம்ம சித்தம் மாறி போகும்போது, நம் வழி தப்பி போகும்போது, கர்த்தருக்கு பயப்பட விட்டு மாறும்போது, சுயத்தின்படி பிரயாணம் போகும்போது எல்லாவற்றையும் அசைக்க பண்ணி நம்மளை ஆண்டவருக்குள்ள நடத்தும்படி செய்து அது எல்லாவற்றிலும் மேலாக நம்ம குடும்பத்தை கொண்டு செய்ய வேண்டிய காரியம், உங்க குடும்பத்தை கொண்டு செய்ய வேண்டிய காரியத்தை கதை நிறைவேற்றுவார். ஏன் பக்தி உள்ளவனா இன்னைக்கு இருக்கிறீங்க? கர்த்தருக்கு பக்தி உள்ளவனா இருக்கணும், பயபக்தி உள்ளவனா இருக்கணும். இருக்கும்போது கர்த்தர் அந்த மாதிரி செய்கிறார். ஆமென். ஏன்னா கர்த்தருக்கு பயப்படுறவன் பக்தி உள்ளவனா இருக்கிறான். பக்தி இல்லாத கர்த்தர் பயப்பட மாட்டான். தெய்வ பக்தி உள்ளவனை கர்த்தருக்கென்று தெரிந்து கொண்டான். கர்த்தருக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்டவன கொண்டு அவன் செய்யறதை செய்யாமல் போவது இல்லை. ஆனால் அவரை உபத்திரப்படுத்தி திருக்கி உடச்சி வியாதி பலவீனம் போராட்டம் கையை உடச்சி கூட ஒன்று செய்ய வேண்டிய கருத்து செய்வார். காலம் உடச்சி கூட உனக்கு செய்ய வேண்டிய கருத்து செய்வார். ஒன்றை ஒன்று செய்ய காரியத்தை அவன் செய்து தீரும். நீ ஒரு நினைச்சிட்டு இருக்கலாம், ஐயோ கை போயிடுச்சு காடு போயிடுச்சு, எதுவும் போகாது, அவர் கொடுத்ததெல்லாம் உனக்கு உண்டு, அது இருந்தே தீரும். இப்போ எவ்வளோ நினைச்சிருப்பான், கடலுக்குள்ள மீனுக்கு வைத்துக்கிறதுக்கிட்டு அப்பா என் வாழ்க்கை போச்சு, ஆண்டவரே அப்பா மூச்சு விடக்கு என்ன பாடுபட்டுருப்பான், அது பாடப்பட்ட வியாதியா பலவிடமா, ஆண்டவரை போதும் ஆண்டவரை ஜீவனை இடும் என்று கேட்டிருக்க மாட்டான்னு நினைக்கிறேன். ஆனால் கர்த்தர் கேட்க மாட்டான். ஆண்டவரே என்ன பண்ணி மாட்டவர் போதும் ஆண்டவரேன்னு கேட்பான். ஆமீன். தான் கர்த்தர் பயப்படுற மனுஷன். ஜீவனோடு கேட்டாலும் ஜீவனை எடுக்க மாட்டார். ஒன்றை கொண்டு செய்ய வேண்டிய காரியத்தை செய்யாம நீ ஜீவனை எடுன்னு கேட்டாலும் அவர் எடுக்க மாட்டார். யோனாவை எடுத்தாரா? யோனா போனே வச்சிருப்போம். நினைவேல கொண்டு கக்குபடிக்கு மீனுக்கு கட்டளையிட்டு மீன் கக்க உள்ள போறான். எலும்பி கொத்தரம் கட்டு இண்டத்து போய் தீர்க்கரசனை வரைக்கலாம். தீர்க்கரசன் நிறைவேறா இல்லை. அப்போ துக்கப்படுறான், பாடப்படுறான். ஆண்டு வரைக்கலாம், ஆண்டு வரைக்கலாம். ஆண்டோரு சேமிக்கு கொடு ஆமேன் விளக்குறாரு. ஏண்டா அந்த ஜனங்க எல்லாம் மனம் திரும்பிச்சு, நீ எனக்கு வார்த்தை செவி கொடுக்கவே இல்லை, மனம் திரும்பவே இல்லை.
ஆனா இந்த ஜனங்களோ பாரு உன் வார்த்தையை கேட்டு மனம் திரும்பியாச்சு. ஆகவே உன்னை விட மேன்மையானவங்க அவங்க மாறி இருக்கிறார். அப்போ ஒருவேளை தேவப்படைகளை என் வாய்ந்து புறப்படுகிற வார்த்தை, உடலிருந்து புறப்படுகிற வார்த்தை, அது உங்களை அது கீழ்ப்படிஞ்சு நீங்க நடப்பீங்கன்னா என்னை விட மகிமையான அனுபவத்தை, நன்மையை, ஆசீர்வாதத்தை நீங்க பெற்றுக்கொள்ள முடியும், மன்னிப்பை பெற்றுக்கொள்ள முடியும். பிள்ளைகளே, கர்த்தருக்கு பயப்படுற பயத்தை என்னது என்று நான் உங்களுக்கு போதிப்பேன். என்கிற வசனம் நிறைவேறும் படிக்க கற்றுக்கிறேன். எனக்கு கேட்க தேவைப்படுகிறது. அப்போ இந்த மனுஷன் போனாரு, போதகத்தை கேட்டாங்க, ராஜாவுக்கு அறிவிக்கப்பட்டது. ராஜா கூட உட்கார்ந்துட்டாரு. மிருக ஜீவனை கூட தண்ணி காட்டலன்னு சொல்லப்பட்டிருக்கு. எல்லாம் நெட்டு எல்லாரும் உடனே இந்த ஒரு மனுஷனுக்கு பேச்சை கேட்டு அந்த நாட்டில் உள்ள எல்லா ஜனங்களும் உபவாசம் இருந்து கண்ணீரோடு கட்டளை நோக்கி வந்தாடினாங்க. அந்த தேசத்து ஜனங்களும் ராஜாவும் காக்கப்பட்டார்கள். மிருக ஜீவனெல்லாம் காக்கப்பட்டு என்று வேறு சொன்னார். உடனே இவருக்கு கோபம், மீண்டும் தீர்க்கதரிசி அடி வாங்குறதுக்காக ரெடி ஆயிட்டு அடிக்கிற ஒரு பெரிய ஒரு சின்ன ஒரு ஆமணக்கு செடியை முளைக்க பண்ணி அந்த மனுஷனை கற்று உருவாக்கி எடுக்கிறார். அவன் இந்த செடிக்கே பரிதவிக்கிறான், மனுஷனு பரிதவிக்கல. இந்த அனைவரும் சொல்லுவாங்க, ஆட்டுக்கு பரிதவிக்கிறான், மாட்டுக்கு பரிதவிக்கிறான், ஆனா அவனுக்கு அவனை பிள்ளைக்கு அவன் பரிதவிக்க மாட்டேங்கிறான். நான் இப்படி நிறைய சாட்சிகள் சொல்லுவேன். சொன்னவனுக்கு அதிசயம். ஒரு சகோதரியெல்லாம் கொஞ்ச நாள்ல இந்த மாடு செத்தா ஆட்டு செத்து போச்சு கவலை, மனுஷன் செத்த கவலை இல்லை. ஒரு மனுஷன் சொன்னாங்களாம் கடைஞ்ச நாள்ல, இந்த மாடு ஆமை செத்ததுக்கு இந்த மனுஷன் புருஷனை பார்த்து, இந்த மனுஷன் செத்து இருந்தா கூட எனக்கு கவலை இல்லை, இந்த 50,000 1 லட்சம் ரூபா மாடு செத்து போச்சு, அது மாட்டு கவலைப்படும். ஏன்னா மாட்டில் வருவாய்க்கு பணம் கிடைச்சிட்டு இருந்துச்சு, அதனால மாட்டுக்காக பிரயோஜனப்படும். அழுதாங்க. மனுஷனுக்கு கவலைப்படலை. வாயினால் சொன்ன வார்த்தைய ஒரு மனுஷன் சொல்லி கேட்டேன். ஆனால் மனுஷன் சொன்னாருன்னு சொல்லிக்கிட்டு நான் நம்பி சொன்னது தவறா இருந்தாலும், ஆனால் அதுக்கப்புறம் எனக்கு அழைப்பு ஜெபத்துக்கு வரல. அதுதான் உண்மை. கைகளை தட்டி நம்ம மையப்படுத்திங்களா? தேவப்படைகளை இந்த மாதிரி அதிக சாட்சிகளை என்னுடைய வாழ்க்கையில் அனுபவித்து தான் பேசிட்டு இருக்கிறேன். நீங்க கேட்குறீங்களே இல்லையோ, ஆண்டவருக்கு பயப்படுற ஒரு பயம் மனுஷனுக்கு கிடையாது. அப்படி பயப்பட்டா எவ்வளவு பாவத்தில், எவ்வளவு நீ பாவத்தில் இருந்தாலும், எவ்வளவு வியாதியில் இருந்தாலும், நீ ஆண்டவருக்கு பயந்தேன்னா நீ பொல்லாப்புக்கு விலகுவா. பொல்லாப்புக்கு விலகுனா உனக்கு ரட்சிப்பு உண்டு. எப்படிப்பட்ட வியாதியானாலும் ஆண்டவரே என்று நீ மனக்கசந்து அழுதா உனக்கு தீர்க்க ஆயுஷ்டுக்கு ஒரு குறை வராது. ஆனால் எப்படிப்பட்ட வியாதியா இருந்தாலும் பாருங்க, ஒரு தெய்வ மனுஷனுக்கு ஆயுஷ்டு நாட்கள் வெளிப்படுத்தப்பட்டு விட்டது. உம்முடைய வாமின் ஆயுஷ்டு நாட்கள் முடிவடைந்து விட்ட மரணம் சம்பவிக்க போகிறது. கர்த்தர் பேசிவிட்டார். அவர் சொல்ல ஆகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் கர்த்தர்களை நிற்கப்பு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் மனமான மாந்தர் அல்ல என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் மன்னிக்கிற தெய்வம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அவர்கிட்ட கண்ணம் உள்ளவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீடிய இரக்கமுள்ள தெய்வம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எந்த இடத்துக்கு எப்படி, எந்த நேரம் எப்படி அவர் செய்கிற தெய்வம் என்பதுதான் முக்கியமான ஒரு காரியம். பாருங்க, ராஜாவுக்கு சொல்லிட்டு திருக்கசி ஏய் உனக்கு முடிஞ்சு போச்சு அப்படிங்கிறான். உடனே அவர் மனம் பதறி மனம் கசந்து ஆண்டவரை நோக்கி பார்க்க கூட மனசு இல்லாதவர்களாக ஆண்டவரே என்று சொல்லி சுவத்திரப்பமாய் திருப்பி விண்ணப்பம் பண்ண போது அவருடைய விண்ணப்பத்தை கேட்டு 1000 நாட்களை கூட்டி கொடுத்தார். வசனம்
இங்க இவருக்கு இந்த ஜனங்களுடைய பாவம் நீங்கி ஆமீன் இந்த ஜனங்கள் எல்லாம் காக்கப்பட்டாங்க. ஆனா நம்ம ஆமீன் எவ்வளவு பெரிய ஊழியத்தை இந்த சொல்ல கீழ்ப்படியாத இந்த யோர்தானை கொண்டு கர்த்தர் செய்து முடிச்சிருக்காரு. பார்த்தியா, ஒன்றை கொண்டு செய்ய மாட்டாதா? நீ நினைத்து கொண்டிருக்கலாம், நான் கீழ்ப்படியாதவன், நான் செய்ய முடியாதவன். உன்னை கொண்டு செய்ய முடியாத ஒரு காரியம் இல்லவே இல்லை. கர்த்தருக்கு யாரை கொண்டு எப்படியாவது செய்ய முடியும்? லேசான காரியம். நீ நினைப்ப என்ன கொண்டு என்ன முடியும்? இல்லப்பா, ஒன்று கொண்டு பெரிய காரியம் அவரால் செய்ய முடியும். நீ விசுவாசிக்க வேண்டும். கண்டு விசுவாசிக்கிறவனை விட காணாத விசுவாசிக்கிறவன் பாக்கியவான். நான் உங்களுக்கு வார்த்தையை தான் உங்களுக்கு போயிச்சு தருகிறேன். நீ விசுவாசிக்க என்னால முடியும், என் பிள்ளையால முடியும், புருஷனால முடியும், என் குடும்பத்தை கொண்டு முடியும், எனக்கு சாதிக்க முடியும். ஆமேன். அதுதான் ஆவியர் உங்களோடு என்னை பேசிக்கொண்டு இருக்கிறார். ஆமீன். பாருங்க, எல்லாமே காக்கப்பட்டாங்க. ஆமீன். அல்லேலூயா. சத்தம் ஒரு சொல்லுங்களா. அதுக்கு அடுத்ததாக நீங்க பார்க்கும்போது பாருங்க. ஆமீன். இங்க ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கு. யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் பார்ப்பீங்கன்னா, ஆகியால் என் பிரியமான சகோதரரே, யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயும் பேசுவதற்கு பொறுமையாயும் கோபத்துக்கு தாமதமாயும் இருக்க கடவீர்கள். மனுஷர் அடுத்த 20ஆம் வசனத்தை வாசிங்க. ஆமே. மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாது. பார்த்தீங்களா? மனுஷனுடைய பயம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாது. மனுஷனுக்கு பயப்படுற பயம் நீதியை நடப்பிக்க மாட்டாது. தேவனுக்கு பயப்படுற பயம் நீதியை நடப்பிக்கும். இந்த யோனா, நான் உங்களுக்கு அதை சொன்னேன், அவன் மனுஷனுக்கு பயந்தான். அதனாலதான் அவனுக்கு நீதி தவறு போய் தான் அவன் இந்த பாடம் அனுபவிச்சான். அவன் அதுதான் இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்குது. அப்ப கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழி நடந்ததுதான் இவரை கஷ்டத்தை இந்த யோனா பட வேண்டிய தேவை கிடையாது. அதுதான் இந்த வசனத்தில் நமக்கு சொல்ல கொடுக்கப்பட்டது. ஆமீன். ஆகையால் பிரியமான சகோதரர்களே, ஆமீன், யாவரும் கேட்கிறதுக்கு தீவிரமாயிருங்கள். ஆமீன். பேசுவதற்கு பொறுமையாக இருங்கள். கோபிப்புகளுக்கு தாமதமாக இருக்க கடவுள். மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப மனுஷனுக்கு அடிச்சு போடுவாங்க, பிடிச்சுவாங்க, நீ பயப்பட வேணாம். ஆண்டூர் கிழிச்சு 2 செகண்ட் கிழிச்சு. ஆமை. என்ன பிள்ளைகளை, இன்றைக்கும் கர்த்தருக்கு யோனா பயந்தவனாய் இருந்தபடியினாலே கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படிக்கு கர்த்தர் கிரியை செய்தார். அதே நேரம் மனுஷனுக்கு பயந்தபடினாலே அவன் ரொம்ப வேதனைப்பட வேண்டியது யாக்கோபு சொல்லப்பட்டிருக்கு. ஆமீன். கர்த்தருக்கு பயப்படுறது ரொம்ப முக்கியம். ஆமீன். மனுஷனுக்கு பயப்பட வேண்டிய மனுஷனுக்கு பயப்பட வேண்டாம் என்று வேதம் சொல்லுகிறது. தேவ பிள்ளைகளை, நான் உங்களுக்கு ஐச்சபிக்க போகிறேன். மனுஷனுக்கு பயப்படுறவன் அவன் கண்ணியை வருவித்துக் கொள்வான். கர்த்தருக்கு பயப்படுறவனோ நித்திய ஜீவனின் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரத்துக் கொள்வான் என்று மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். மனுஷன் இந்த உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தி கொண்டான், தன் ஜீவனை நஷ்டமாக்கிறான். அதனால் அவனுக்கு பிரயோஜனம் என்ன? என் தெய்வ பிள்ளைகளுக்கு அந்த நாள் சொன்னேன், இந்த உலகத்தில் உள்ள சகல நன்மைகளை சகல ஆசீர்வாதத்தையும் நீ சம்பாதித்து கூட்டி வைத்திருந்தாலும் இன்றைக்கு உன் ஜீவன் எடுத்துக்கொள்ளுமானால் நீ சம்பாதித்த காசை, நீ சம்பாதித்து வைத்துக்கிற பொண்ணை பொருள் அறிவிப்பது யார்?
உங்களுக்கு எல்லாமே இருந்து ஒரு புசிப்பு ஆகாரம் புசிக்க முடியாமல் போனார். அது எதற்காக பிரயோஜனப்படும்? உப்பு சுவைவிடாமல் போனார், எதற்காக பிரயோஜனப்படும்? ஒளி கொடுக்காமல் போனார், அந்த ஒளி எதற்காக, ஒளிக்கலம் எதற்காய் பிரயோஜனப்படும்? என் தெய்வ பிள்ளையே, வசனத்தை கேட்டு உணர்வடைந்து கர்த்தருக்கு பயப்படுற ஒரு மனுஷனாக, கர்த்தருக்கு பயப்படுற மனுஷியாக மாறும்போது கர்த்தர் எப்படிப்பட்டவர் என்பதை உனக்கு உணர்த்தி தர வல்லவராய் இருக்கிறார் என்று யோனா தீர்க்கதரிசி குறைத்த வார்த்தையின்படி, யோனா தீர்க்கதரிசியுடைய அந்த வாழ்க்கையின்படி உனங்களை கொண்டு செய்ய வேண்டிய காரியத்தை நீ கர்த்தருக்கு பயந்தவனானவரை செய்து முடிப்பார். தாமதிக்காது, பொறுமையாக பயப்பட தொடர்ந்து வீட்டில் கற்றுக்கிறீச்சு வரலாங்க. ஏன்னா நாளைய தினத்தில் இந்த ஒரு வார்த்தையோடு நாளைய தினத்தோடு நான் பகிர்ந்து கொண்டு இந்த ஜப பகுதியில் கற்றுக்கிறீச்சு வரலாங்க. ஜெயிப்போமா? ஜபைங்க. அன்பின் பரலோக தகப்பனே, கர்த்தருடைய மகிமை வெளிப்படும்படிக்கு, கர்த்தருடைய வாட்சிமை வெளிப்படும்படிக்கு அப்பன் இறக்கம் செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். இப்போது அடி ஜெபித்துக் கொண்டிருக்கும்போ பரலோக தகப்பனுடைய மகிமையான வல்லமை எங்க பிள்ளைகளுடைய இல்லத்தில் இறங்குவதாக. ஆமென், ஆமென். எல்லாம் ஜெபிக்க சொல்றேன். 5 நிமிட நேரம் நம்ம வல்லமையை ஜெபிக்க போகிறோம். ஆமென். என்னோடு இணைந்து ஜெபிங்க, கண்களை மூடுங்க. கர்த்தருடைய வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. மந்திரவாதின்னு சொல்லிட்டு இருக்காதீங்க. அக்குறமான சொல்லல் இல்லை. இஸ்ரவேலுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை. ஆமென். தெய்வ பிள்ளையே, கர்த்தருடைய வல்லமை இறங்கி வந்து கொண்டிருக்கிறது. பலவான் கைக்கு ஒப்பாய் நீ இருக்கிறாய். எந்த ஒரு கிரியை கீழ்ப்படுத்த உனக்கு வல்லமை உண்டு. நீ தலை குறிந்து இருந்தாலும் உன் தலையை நிமிரச் செய்கிறவர் கற்று. இயேசுவின் நாமத்தில் அற்புதம் நடப்பதாக. கர்த்தருடைய மகிமை வெளிப்படுவதாக. பிரச்சாரத்தின் ஆவியை இயேசுவின் நாமத்தில் நான் கீழ்ப்படுத்துகிறேன். அதை ஜெயித்த எனக்கு அதிகாரம் ஒன்று என்று கர்த்தர் சொல்லி இருக்கிற வார்த்தையின்படி பிள்ளைகள் விபச்சாரத்தின் ஆவியில பீடிக்கப்பட்டு அதிலிருந்து விடுதலை பெற முடியாதபடிக்கு தட்டு தடைமாறிக் கொண்டிருக்கிற பிள்ளைகள் இப்போதே விடுதலை பெறுவார்களாக. இயேசுவின் நாமத்தில் ரட்சிப்பு உண்டாவதாக. இப்போது ரட்சிப்பு உண்டாகிறதாய் தோத்திரம். பாவத்துக்கு மறித்த இவர்களை நீர் எழுப்புகிறபடிய நன்றி. இயேசுவின் நாமத்தில் விடுதலை உண்டாகட்டும். வேசித்தனத்தின் ஆவிகள் சேர்ந்து போவதாக. வேசித்தனத்தின் ஆவிகள் சேர்ந்து போவதாக. வேசித்தனத்தின் ஆவிகள் சேர்ந்து போவதாக. வேசித்தனத்தின் ஆவிகள் சேர்ந்து போவதாக. இயேசுவின் நாமத்தில் அற்புதம் உண்டாகட்டும், அற்புதம் உண்டாகட்டும். இப்போது ஒரு நதி உண்டு, அது ஒரு நதி உண்டு. அந்த நதியில ஒரு கால் உண்டு. அது பரலோகத்தை கொண்டு சேர்க்கிற நதியின் கால். அந்த காலில் கர்த்தருடைய மகிமை வெளிப்படும்படிக்கு இவர்கள் மூழ்கி எழும்பத்தக்கதாக கர்த்தர் கிரியை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ரைட் நவ் அற்புதம் நடக்கட்டும், விடுதலை உண்டாகட்டும். மூழ்கி மூழ்கி மகிழும்படிக்காக, மூழ்கி மூழ்கி மகிழும்படிக்காக கர்த்தர் கிரியை செய்வீராக. அற்புதம் நடக்கட்டும். பாவ சேற்றில் மூழ்கி இருக்கிற ஜனங்கள் அந்த நதியிலே மூழ்கி ரட்சிப்பை காண்பார்களாக, விடுதலை காண்பார்களாக. இயேசுவின் நாமத்தில் இப்போது அற்புதம் நடக்கட்டும். ஆண்டவரே, பரிசுத்த நதி, பரிசுத்த நதி
இவர் இருக்கிற இடத்தை இறங்கி வரட்டும். கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும், இல்லத்துக்குள்ள இறங்கட்டும். அக்கினிமயமான வல்லமை இறங்கட்டும். இயேசுவின் நாமத்தில் அற்புத கரம் வைக்கப்படுவதாக, விடுதலை உண்டாவதாக, ரட்சிப்பு உண்டாவதாக. சமுத்திரத்தின் அலைகளை பிளக்கிற வல்லமை, சமுத்திரத்தின் ஆழங்களில் உண்டாகி இருக்கிற மச்சங்களை அறிகிற கர்த்தருடைய வல்லமை வெளிப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் சர்வத்துக்குள்ள வியாதிகளை, விளைவினங்களை அறிந்து கொண்டு அதை ஜெயித்து ஜெயமெடுத்து கர்த்தருக்கு முன்பாக எழும்பி நிற்கத்தக்கதாக, பிள்ளைகளுக்கு இறக்கம் செய்வீராக. மரண பயங்கள் ஓடட்டும். இயேசுவின் நாமத்தில் மந்திரவாத சூரிய சக்தியுடைய கிரியைகள் அழிக்கப்படுவதாக. மந்திரத்தில் கட்டப்பட்ட, சூரியத்தினால் கட்டப்பட்ட பொருளாதார ஆவி கிரியைகள் அழிக்கப்படுவதாக. இயேசுவே, காலங்களை போட்டு கட்டி வைத்திருக்கிற கட்டிகள் அவிழ்க்கப்படுவதாக, கண்டிகள் தெருக்கப்படுவதாக. தேசத்தை அடிமைப்படுத்த கட்டவிழ்க்கப்பட்டிருக்கிற கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் கட்டப்படுவதாக. பரவான்களின் கிரியைகள் கட்டப்படுவதாக. கட்டவிழ்க்கப்பட வேண்டியவை எம்முடைய நாம மகிமைப்படும்படிக்கு கட்டவிழ்க்கப்பட வேண்டியவை கட்டவிழ்க்கப்படுவதாக. கட்டப்பட வேண்டியவை கட்டப்படுவதாக, கட்டவிழ்க்கப்பட வேண்டியவை கட்டவிழ்க்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் அற்புதம் நடக்கட்டும். ஆண்டவர, எங்கள் தேசத்தில் உங்களுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இயேசுவின் நாமம் மகிமை காணும்படிக்கு எங்கள் நினைவே தேசம் பாதுகாக்கப்பட்டது போல எங்கள் பட்டணங்கள் பாதுகாக்கப்படுவதாக. எங்கள் தேச ரட்சிப்பை காண்பதாக. எங்கள் தேசத்தில் எழுப்புதல் உண்டாவதாக. எங்கள் ஜனங்கள் ரசிக்கப்படுவார்களாக. எங்கள் பிள்ளைகள் அற்புதங்களை காண்பார்களாக. இயேசுவின் நாமம் மகிமைப்படுவதாக. இயேசு ஒருவரே தெய்வம், இயேசு ஒருவரே ரட்சகர் என்பது இந்த தேசம் கண்டுகொண்டு சாட்சி பகிர்ந்ததாய் கர்த்தர் கிரியை செய்வீராக என்று ஜெபிக்கிறேன். பல தகப்பனுடைய மகிமை வெளிப்படத்தக்கதாய் கற்றுக்கிறேன். இயேசு நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். கிருபை செய்யும் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். என தெய்வ பிள்ளைகளே, நாளைக்கு வாங்க ஒரு சில வசனங்களோடு பேசி உங்களுக்காக ஜெபிக்க நாளைக்கும் காத்திருக்கிறேன். இந்த ஜெபத்தில் முத்தம் பெற்றுக்கொண்ட நன்மைகளை எங்களுக்கு அறிவிக்க தவறாதிருங்கள். கர்த்தர் உங்கள் மேல் இதற்கு உள்ளவராயிருப்பாராக. ஆமென்.